இன்னும் ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல? தேங்க்யூ. இருக்கிறாரில்ல, இந்த போலீஸ் கிட்ட தாங்க கேட்டேன். ஒரு கடையிலே சூடு சூட which is very famous here. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டி. அழகாக இருக்குது ஃபோட்டோகிராஃபி. இது வந்து ட்ரோனு. மட்கி சாய். எவ்வளோ பேர் வந்து சமோசா கச்சோ இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. பண்ணி என்னையும் பில்லிங் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆள்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன வந்தது? 9:30 மணிக்கெலாம் மக்களோட டிஃபனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மிளகா பஜ்ஜி நான் பார்த்தே இல்லைங்க. உங்கள் ராஜஸ்தானிலிருந்து இந்த பாட்டோட ஃப்ளேவரும் ஆட் ஆகுங்க. 11 பார்த்துட்டோங்க. ஆட்டோலாம் செம்ம காஸ்ட்லிங்க. இங்கே 1000 சோடா போட்டிருப்பாரு போல இருக்கு. இங்கே ஒரு 300 பேர் நின்றுட்டு இருந்தான். கொத்தா வச்சிருக்காங்க பாருங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. அதுக்குன்னே டெடிகேட்டட் ஸ்ட்ரீட்ஸ். ரோட்டில் யானையை வச்சு டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க. அது எங்கே போகிறதுன்னு தெரியும். 2-3 மினிட்ஸ் நடந்து வந்தாலே போதும். ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கங்க. Go towards Nahargarh. சாமி கோயிலேருந்து கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. அங்கே பின்னாடி மேலே தெரியுது பாருங்கள் அந்த நாகர்கர் ஃபோர்ட். சார் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாய். இந்த மைக்கு செட்டப்புக்கு மட்டும் நான் 300 ரூபாங்க. ஃபாரினராக இருந்தால் 1000 ரூபா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்ச ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜா ராணி அந்த காலத்தோட உண்மையான ட்ரெஸ்ஸு ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ராஜா 2 ராணியா. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, டைம் இருந்தால் எப்படி அந்த மாதிரி சின்ன இதில் வாங்கிட்டு ராஜா அங்கே மேலே வந்து நிற்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல வேலை கிம்பிள் எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. இது வந்து ப்ரைவேட் இடம், ப்ரைவேட் என்ட்ரன்ஸ். 1 லிட்டர் தண்ணி நான் வெளியே வாங்கினா 20 ரூபா தான். இது அலோடா? இந்த ஊருக்கு வந்து பிங்க் சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இங்கே வந்தாருங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். இல்லை உள்ளே போய் பார்த்துடலாமா? இதே நம்ம ஐட்டம் போது இல்லை செங்குத்தாக கட்டியிருக்காங்க. அது மேலெல்லாம் ஜந்தர் மந்தரோட கேட்டேன். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அது பல விஷயத்தில் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். 953 ஜன்னல் இருக்குது. 2 விஷயத்துக்காக ப்ராக்டிக்கலாக ராஜாக்கள் கட்டியிருக்காங்க. மற்றவங்க யாரும் அவங்கள பார்த்துடாமல் 400 ரூபா நம்ம டிக்கெட் எடுத்தோம். ஆனால் இந்த இடத்துலலாம் கம்மி தான். It did some mistakes. Thank you. இது உள்ளே வச்சுருக்காங்களா? எட்டி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. என்ன பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஹவா மஹாலில் தெரியறனா மூச்சு மூட்டுற அளவுக்கு இருக்குது இந்த பள்ளி. இன்னும் இங்கே பாருங்க, 6 ஆள் தான் போக முடியும். 2 ஆப்ஷன். ஒன்று தயிர் சாதம், அதான் நமக்கு எங்கே போனாலும் செட் ஆகும். இவர்கிட்ட தாங்க வந்து பானிபூரி சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் ஒரு பானி ஒரு 4:30க்கு அங்கே போயிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. 4:30க்குள்ளே 5க்குள்ளே போயிட்டோன்னா சன்செட்டை பார்த்துட்டு கீழே வந்துட்டு. ஸோ இன்றைக்கி ஜெய்ப்பூரில் 2ஆம் நாள். நேற்று நம்ம சென்னையில் கிளம்பி ஈவினிங் கிளம்பி நைட்டு ஜெய்ப்பூரில் வந்து இறங்கி அதுக்கப்புறம் நைட்டு இங்கே வெளியே போயிட்டு நம்ம லோக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். பார்த்தீங்க லோக்கல் ஸ்நாக்ஸ்னால் நைட்டு 1 மணிக்கு நமக்கு சப்பாத்தி தான் கிடச்சிது. சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து காலையில் 8 மணி, ஆல்மோஸ்ட் ஒரு 7:45 எழுந்திருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அவ்வளோ லேட்டாக எழுந்தேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நைட்டு தூங்கினதே பார்த்தீங்கன்னா 2 மணி. ஸோ இந்த ஜெய்ப்பூரை வந்து இன்றைக்கி நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. இந்த ஜெய்ப்பூர் வந்து கேபிட்டல் ஆஃப் ராஜஸ்தான் மட்டும் இல்லை, இதுக்கு அதோட ஒரு பெரிய பெருமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டி வந்து இந்த ஜெய்ப்பூர் தாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா 1727 1727 சவாய் ஜெய்சிங்ன்ற ஒரு ராஜா, சவாய் ஜெய்சிங் 2ன்ற ராஜா இந்த சிட்டியை வந்து பிளான் பண்ணி உருவாக்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் ஆம்பர்ன்ற இடத்த கேபிட்டலாக வச்சுருந்தார். இங்கேருந்து 11 கிலோமீட்டரில். அது சின்னதாக இருந்த காரணத்தினால, தண்ணி இல்லாதனால இந்த சிட்டியை உருவாக்கியிருக்காரு. அவ்வளோ ஆர்கிடெக்சரல் சிட்டிங்க இது. அவ்வளோ பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காரு. இந்த சிட்டியை பார்த்திங்கன்னா மொத்தம் 9 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து 2 பிளாக் கவர்மெண்ட் பில்டிங்ஸும் ரிமைனிங் இருக்கிற 7 பிளாக் பார்த்திங்கன்னா பப்ளிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிட்டியை நம்ம இன்றைக்கி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. காலையில் எங்கடா பேக் மாட்டின்னு கிளம்பிட்டேன்னு கேட்குறீங்களா? இது வந்து ட்ரோனு. இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக ட்ரோன் டெஸ்டிங் முடிச்சிட்டோங்க. இதுதான் நான் என் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறேன். சூப்பராக இருந்தது, ஈஸியாக இருந்தது. செக் பண்ணி முடிச்சாச்சு. இருங்க நான் கீழே போகிறேன். அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. 2-3 ஐட்டம் ஆர்டர் போட்டிருக்கேன் ஸ்விக்கியில். கீழே போகிறேன் வாங்குறதுக்கு. எல்லா ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தேன். டவல் எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஸ்விக்கியில் வந்து நான் இப்போ இங்கே 2 டவல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி கார்டு, என்கிட்ட ஒரு 3-4 மெமரி கார்டு இருக்குது. இருந்தாலும் சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி கார்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சார்ஜர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு சார்ஜர், 2 கேபிள் இருக்குது. பட் அந்த
யூஎஸ்பி டைப் சி இது இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்விக்கிக்காக. மெமரி கார்டு ஐட்டம் வாசுதேவன். தேங்க்யூ. வாங்கிட்டாங்க. மெமரி கார்டு வந்துருச்சு வெற்றிகரமாக. பிளிங்கிட்டில் வந்து மெமரி கார்டு ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்விக்கியில் 2 டவலும் ஒரு சார்ஜர் ஆர்டர் போட்டிருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் காட்டுது. அதையும் வெயிட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோமா? நம்ம ஸ்விக்கி வரத்துக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்குது. சரி, சும்மா இப்படி மெயின் ரோடு வருவோமே சொல்லி வந்தேன். நேற்று நைட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருந்ததோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆரவாரத்தோடு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, காலையில் 9 மணிக்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து சமோசா, கச்சோரி, இந்த மாதிரி ஜிலேபின்ற ஐட்டம் சாப்பிட்றாங்க மட்டும் பாருங்களேன். இருங்க, நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஒரு கடையிலே சூடு சூடாக போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. காலையில் 9 மணிக்குங்க, ஒரு 9-9:30 மணிக்கெலாம் மக்களோட டிஃபனே பார்த்தீங்கன்னா சமோசா, கச்சோரி, பஜ்ஜி, போண்டா இதான் சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் இதை சாப்பிட்டா திட்டுவாங்க. இது ஒரு ஸ்விக்கியும் டவலும் வேறு ஏதோ ஆர்டர் பண்ணேன். தேங்க்ஸ் பிரதர். ஆமாம், 2 டவலு மெலிஸ்டப் தெரிலடாம்மா. காலைல திறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். உங்கள் ராஜஸ்தானிலிருந்து அன்பு உணவு. இவ்வளோ பெரிய மிளகா பஜ்ஜி நான் பார்த்தே இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே தான். இருங்க, நான் இது சாப்பிட்டு பேசுகிறேன். एक मटकी चाय, मटकी चाय ராஜஸ்தானிலிருந்து. ஆஹா, இது வந்து நார்மல் டீ இல்லைங்க, நம்ம ஊர் மாதிரி இது மசாலா டீ. நம்ம ஊரில் மசாலா டீ இருக்குது, பட் இவங்க ஃப்ளேவரே வேறு. மசாலா டீ, அதுவும் இந்த மட்கியில் இந்த குட்டி பாட்டில் குடிக்கும் போது இந்த பாட்டோட ஃப்ளேவரும் ஆட் ஆகுங்க. நம்ம பானை தண்ணி குடித்தா நம்ம ஊர்லலாம் சின்ன வயசில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இது பானை டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பருங்க. You can go from Hawa Mahal to Lakshmi Mishtan Bhandar. There you can taste the authentic ghevar, which is very famous here. Okay. And then if you want, and then you can like head back towards Zostel. Okay. And then if you want to have like lunch, the authentic Rajasthani thali, we have this Govindam retreat on walking distance from here, so you can just go there. Okay. Then you can rest here, and then towards the evening, I'll say you go towards like leave at around 4, like start at 4 from here, go towards Nahargarh, and there is Jal Mahal that will come in between, like while you're traveling to Nahargarh Fort. So you see Jal Mahal there. Okay. Then you go towards Nahargarh, and that is a sunset point here. So sunset point. So going a little ahead, you can get the day view also and get the nice city view also. Like இதில் வந்து 11:11 பார்த்துட்டோங்க பாருங்கள். காட் பிளஸஸ். ஸோ கிளம்பியாச்சுங்க, ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ரெடியாகி கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம புது பேக் பேக்கெல்லாம் மாட்டியாச்சு, ட்ரோனை எடுத்தாச்சு, ஃபோன் எடுத்தாச்சு, கேமரா ஆல் செட். சரி வாங்க நம்ம போயிட்டே பேசலாம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிட்டி பேலஸ் போகிறோம். ஆட்டோலாம் செம்ம காஸ்ட்லிங்க. நீங்கள் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இங்கே 2 விதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து இங்கே பாருங்கள், வேணா இந்த மாதிரி பைக் ரெண்ட் எடுத்துக்கலாம், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இல்லைனா நீங்கள் வந்து இந்த பைக் டாக்ஸிஸ் இங்கே நிறைய இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற 3 இடமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சிட்டி பேலஸ், அதுக்கப்புறம் ஜந்தர் மந்தர், ஹவா மஹால். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 600 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு அரை கிலோமீட்டர் மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நம்ம எதுவும் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் கூட வேண்டாம். அரை கிலோமீட்டருன்றது இதோ நம்ம நடந்தே போயிடலாம். பரபரப்பாக இருக்குங்க சிட்டி. ஆனால் இதில் என்ன மாறினாலும் இந்த கச்சோரி கடையில் கூட்டம் மாறவே இல்லைங்க. இந்த பாருங்க, காலையிலேருந்து இது தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சரி, நம்ம அப்படியே பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே நடந்துப்போம். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்க அப்படின்னா, காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 300 பேர் நின்றுட்டுருந்தான். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. சிட்டி வந்து பரபரப்பாக இருக்குங்க. இந்த மட்கி சாய் இதெல்லாம் பாருங்கள்.
கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே வந்து இந்த கச்சோரி, இப்போ உருளைக்கிழங்கு ஆளு பாருங்கள் எவ்வளோ, இந்த மாதிரி ஐட்டங்களை தாங்க இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்றாங்க. இந்த சிட்டி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஓல்டு ஸ்டைல்லே இருக்குது. மைக்கை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க, காஸ்ட்லி மைக் டிஜே. சரி, உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அதை நான் நேற்று வாங்கிட்டேன். இது என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற கேமரா கோப்ரோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். DJI கேமராவாக இருந்தால் டைரெக்டாக இந்த மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கோப்ரோவுக்கு வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு ஒரு மாடு ஒரு 7,000 7,500 கொடுத்து வாங்கணும், 12,000 கொடுத்து இந்த மைக் வேறு வாங்கணும். பரவாயில்லைங்க, குவாலிட்டி நல்லா வந்தால் போகிறோம். ஃபேமஸே என்ன, ஹேண்ட்லூம் குர்த்திஸ் அந்த மாதிரி தான், ட்ரெஸ்ஸஸ். இங்கே பாருங்கள், இன்னும் போவோம், அதுக்குன்னே டெடிகேட்டட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஃபுட் டூர் பண்ணுவோம், ஃபுட் ஸ்ட்ரீட் போவோம். இங்கே பாருங்கள், ரோட்டில் வண்டிங்களுக்கு நடுவில் யானை போகுதுங்க. இருங்க, இங்கே பாருங்கள், யாரா இவனுங்க ரோட்டில் யானையை வச்சு டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், காரு பைக்கு போகிற மாதிரி யானைங்க ரோட்டில். அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிது. நம்ம ரூம்லேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நடந்து வந்தாலே போதுங்க. சிட்டி பேலஸ் இதுதான். இது உள்ளே போனாலே உங்களுக்கு சிட்டி பேலஸு, ஜந்தர் மந்தர், ஹவா மஹால் அந்த பக்கம், ஜந்தர் மந்தர், அதுக்கப்புறம் அந்த அப்சர்வேட்டரின்னு சொன்னாங்க. பேலஸோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி செம்ம க்ரௌடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே, ஸோ டூரிஸ்ட் விசிட் அதிகமாக இருக்கும். அதாவது லோக்கல் மக்கள், ஃபாரினர்ஸு, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்க, பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து வரவங்க எல்லாம் பயங்கரமாக இருப்பாங்களாம். செம்ம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வயசான பாட்டி பாருங்கள், வயசான அம்மா எவ்வளோ பெரிய ஒரு கூடையை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். நம்மளாலலாம் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக தூக்க முடியாது. அதில் எங்கன்னா ஒரு 1000 அப்பளம் இருக்கும் போல இருக்குது. அது அப்பளம் மாதிரி தான் தெரியுது, அதை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு காலையிலேயே சொல்லியிருந்தேன்ல, ஜெய்ப்பூர் வந்து ராஜஸ்தானோட கேபிட்டல் மட்டும் இல்லை, இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிளான்டு சிட்டின்னு சொல்கிற பெருமையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த ஜெய்ப்பூரில். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சிறப்பாக சாமி கோயிலேருந்து கும்பிட்டு ஆரம்பிப்போங்க. பிள்ளையார்னு நினைக்கிறேன், அம்மன், அம்மா தாயே, பிள்ளையாரப்பா, ஆஞ்சநேயா. என் பின்னாடி நிற்கிறாரில்ல, இந்த போலீஸ் கிட்ட தாங்க கேட்டேன், இவர்கிட்ட தான் கேட்டேன். ரொம்ப கைண்டாக பதில் சொன்னார், அழகாக பதில் சொன்னார். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஒரு வேறு ஒப்பீனியனுக்காக. ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் போய் அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டோம் சென்டிமெண்ட்டாக. அதுக்கப்புறம் அங்கே போய் சிட்டி பேலஸ் பார்க்க சொன்னார். அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே போனால் ஜந்தர் மந்தர் இருக்கான் மேலே, வந்து அது ஒரு அப்சர்வேட்டரி வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குன்றாரு. அது முடிச்சுட்டு அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஃபோர்ட்டுங்க, அங்கே பின்னாடி மேலே தெரியுது பாருங்கள், அந்த நாகர்கர் ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டுக்கு போகணுங்க மேலே. அது போகாமல் இருக்க முடியாது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த 2 நாள் இருக்க போகிறோம்ல, இங்கே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். நீ வாங்க போகலாம். ஆஹா, ராஜஸ்தான் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த மைக்கு செட்டப்புக்கு மட்டும் நான் 18,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இல்லை 18-19,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக தான். ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி கொடுக்கணுன்னு. இது பாருங்க, எவ்வளோ வருஷம் ஓல்டு ஃபோர்ட்டுங்க இது. இந்த பழைய காலத்து இந்த சிப்பாய் மாதிரி ஆள் உட்காந்துருக்காரு பாருங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ரேம்ப்பு, சைல்டு கேர் ரூமு, ஃபஸ்ட் எய்ட் ரூமு, ஆம்புலன்ஸ், லைப்ரரி எல்லாம் இருக்குது. ப்ரைஸஸ் இதுதான் நமக்கு முக்கியம். மியூசியம் மட்டும் பார்க்கணுன்னா வந்து இந்தியன்ஸுக்கு 300 ரூபாங்க, ஃபாரினராக இருந்தால் 1000 ரூபா. ராயல் டூர் போட்டால் அது ஏதோ ப்ரைவேட் ரெசிடென்ஸ் தான். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லட்ச ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் கைடெல்லாம் இருக்காங்க, ரேட் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கைடு வேணாம், நம்ம தானே 100 பேர் கைடாக இருப்போம். இந்தியன் ராயல் டூரு தனித்தனி கவுண்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ராயல் ஃபாரினர்ஸ். சரி, போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோமா? லைன் பயங்கரமாக நின்றுட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. சரி, இங்கே போய் எடுப்போமா? சரி இருங்க, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு பேசுகிறேன். டிக்கெட் வாங்கிட்டோங்க ஒரு வழியா. இந்த பாருங்கள்,
400 இந்த சிட்டி பேலஸ் பார்க்கணுன்னா. இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனால் எப்படி? இது வந்து ரெண்டுத்துக்கும் கவர் ஆகும். காம்போசிட் டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம். சிட்டி பேலஸ் போயிட்டு இங்கேருந்து ஜெய்கர் போய் பார்ப்போம். போகலாமா உள்ளே? வாங்க. இதில் மிஷினில் பேக்கெல்லாம் செக்கிங் போடணும் போல இருக்குது. சார் தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இஸ் ஃபார் ஹெரிட்டேஜுங்க. ஜெய்ப்பூர் மட்டும் இல்லை, மொத்த ராஜஸ்தானும் ஹெரிட்டேஜ் தான். ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். இங்கே ஒரு பாட்டு கச்சேரி நடக்குதுங்க ராஜஸ்தான் ஸ்டைலில். இதெல்லாம் வந்து உண்மையான பீரங்கிங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தின உண்மையான பீரங்கி. இது உள்ள புல்லட் போட்டு அடிச்சிருப்பானுங்க. எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். சோல்ஜர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து ராஜாவோட குதிரைன்னு நினைக்கிறேங்க. சாரி, அந்த சேரியட் குதிரை வண்டின்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டாங்க. அந்த பக்கம் பாருங்கள், அழகாக இருக்குது. போவோம் வாங்க, அப்படியே போவோம் உள்ளே, பொறுமையாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது மியூசியம். மியூசியம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி போரிங் டைப்பாக இருக்காது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ராஜாவோட சிம்மாசனம், ராஜா ராணி, சுற்றி மந்திரிகள், அப்புறம் அங்கே இந்த மாதிரி உட்காருவாங்கள்ல ராஜஸ்தானில் கீழே, அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து யாரையுமே கேமரா யூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேமரானா அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா, நார்மல் SLR கேமரா இல்லை GoPro இந்த மாதிரி கேமராக்கள் யூஸ் பண்ணாதீங்க, மொபைலில் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு புரியல. லக்கிலி நம்மக்கிட்ட நல்ல கிம்பிள் இருக்குது. ஸோ கிம்பிள் இருந்ததால் ஈஸியாக போச்சு. உங்களுக்கு GoPro மாதிரி இருக்கும் ஃபுட்டேஜ். இன்னும் ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும் கிளாரிட்டி. இதுக்கு பேர் வந்து ஜம்மா. இது வந்து ராணியோட ட்ரெஸ்ஸுன்னு நினைப்பீங்க. இல்லைங்க, இதுதான் ராஜாவோட ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் போட்டு எப்படி அந்த காலத்தில் இருந்தாங்க, எவ்வளோ கச்சன்னு சூடாக இருந்திருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த சின்ன சின்ன எம்ப்ராய்டரி இருக்குது. இது வந்து மாடல் இல்லை, அந்த காலத்தோட உண்மையான ட்ரெஸ்ஸு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இத்தனை வருஷம். இது ராணியோட ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஓஹோ, ஒரு ராஜா 2 ராணியா நினைக்கிறேன். ராஜகுமாரர்களோட ட்ரெஸ்ஸு, ராஜகுமாரர்கள், ராஜகுமாரிகள். கதவு பாருங்களேன் எப்படி இருக்கு. ராஜவாத்தியங்கள், ட்ரம்பெட்டு, தண்டோரா போடுற மேளம். இந்த ஜெய்ப்பூரை உருவாக்குனார்ல அந்த மகாராஜாவோட சில்வர் ஜூப்ளியா. இதெல்லாம் ரியல் ஃபோட்டோஸ்ங்க. எனக்கு இடமா இருந்திருக்குங்க. ஆக்சுவலாக இதுதான் ராஜ்யசபையை உட்காந்துருக்காரு பாரு, மேலே இருக்குப்பா. ராஜஸ்தான் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கங்க. இது வந்து நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்துருக்கேங்க. ட்ரிப்ளிகேட்டில் அமீர் மஹால்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அது வந்து ஒரு ஃபோர்ட்டு ஆக்சுவலாக. அங்கே இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நவாப் ராஜாக்களோட பரம்பரை வாழ்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்காக அது அந்த காலத்துலேருந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, டைம் இருந்தால் எப்படியாவது அது என்ன பார்க்க முடியும் ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நான் சொன்ன அமீர் மஹாலை போய் பார்த்துட்டு வாங்க. நானும் உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் என்னென்னு கரெக்டாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ட்ரிப்ளிகேனில் நான் ஒரு 30 வருஷம் இருந்தேன். நானே அங்கே உள்ளே போய் பார்த்ததில்லை. ஆர்கிடெக்சர் பாருங்கள், இந்த மேலே இருக்கிற சீலிங்கில் கூட சின்ன சின்னதாக அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இந்த காசிக்கு போயிட்டு வரவங்க கிட்டலாம் நம்ம சொல்லுவோம்ல, கங்கா ஜலம் வாங்கிட்டு வாங்க, கங்கா தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க, அந்த மாதிரி சின்ன இதில் வாங்கிட்டு வருவாங்க. இது பாருங்க, உலகத்திலே இவ்வளோ பெரிய சில்வரில் பண்ணியிருக்கிற இதே மிஸ்திரி கண்ணான்றவர் தான் இதை பண்ணியிருக்காருங்க. இருக்காங்க அப்பா, கன் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அந்த காலத்தில் சிப்பாய்கள் பயன்படுத்திய துப்பாக்கி.
ஓஹோ, அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பன் கோர்ட்யார்ட் மாதிரின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சில கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்களா இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பால்கனிஸ் மாதிரி இடம் இருக்குது பாருங்கள், மாடம் மாதிரி. அங்கேருந்து நின்று எல்லோரும் பார்ப்பாங்க போல இருக்குது. எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது. அந்த காலத்தில் அது வந்து உள்ளே அவங்களோட வீடு இருக்கு பாருங்கள் பின்னாடி. ராஜா அங்கே மேலே வந்து நிற்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கதவு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல வேலை கிம்பிள் எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. இங்கே கோபுரம் எடுக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோனை தூக்கி கிம்பிளில் மாட்டி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷேக் இல்லாத ஃபுட்டேஜ் கொடுத்துட்டேன். இதுதான் என்னோட அட்டையரிங்க. ஸ்லிப்பரு, ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, ட்ராவல் பேக் பேக் சின்னது. இது வந்து ஒரு ப்ரைவேட் இடம், ப்ரைவேட் என்ட்ரன்ஸ். ராயல் டூர். ஓகே ஓகே. ஒரு என்ட்ரன்ஸ் நான் தெரியுறேன்னா இந்த கிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு ஈஸியாக திருப்ப முடியல. ஏன்னா வந்து அது வந்து ஃபுட்டேஜ் ஆடாமல் ஒரு பொசிஷனில் செட் பண்ணி வச்சுருப்பான் அழகாக. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ராஜாக்களோட அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவங்களோட வால் ஸ்வாடு, கேடயம், அந்த ஷீல்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்ச்சர், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து அந்த நம்ம இதெல்லாம் இந்த ஜெய்ப்பூருக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா சவாய் ஜெய்சிங், ராஜா சவாய் ஜெய்சிங் 2 தான் இதை உருவாக்கியிருக்காரு. அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இங்கே ஒரு ஹோட்டல் வேறு இருக்குது பாருங்க, ஹோட்டல் பராடரி. இது என்ன பேருன்னு தெரியல, காமிக்கிறேன். ரெஸ்டாரண்ட் அண்ட் பாரம். இது டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட். நம்ம சாப்பிடவே போகிறது சும்மா உள்ளே வந்திருக்கோம். அப்பா ஹோட்டல் காமிக்கிறதுக்கு பாஷா இருக்குங்க. அழகாக இருக்கு பாருங்க. ஸோ நம்ம சிட்டி பேலஸோட டூரை முடிச்சிட்டோங்க. இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜந்தர் மந்தர்னு சொன்னாங்கல்ல, அது உள்ளெல்லாம் போகலாம். ஆக்சுவலாக போகலான்னா வந்து ராயல் டூர்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்தால் அது உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த பேலஸ் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ராயல் டூரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி அவங்க போடலை. அது வந்து ஆன் ரிக்வஸ்ட்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராயல் டூர் எவ்வளோன்னு தெரில, 5000 ரூபா கேட்பாங்களோ 10,000 ரூபா கேட்பாங்களோ. உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு 2-3 அந்த சிப்பாய்கள் மாதிரி இருக்காங்களே, அவங்கள கூட போட்டு அனுப்புகிறாங்க. உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க பேலஸ், அவங்க இருந்த இடத்தெல்லாம் காமிப்பாங்க போல இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நம்மளோட இந்த சிட்டி பேலஸ் டூர் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது அப்படியே நம்ம நேராக நடந்து போயிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அப்போ தண்ணி தாகம் இருக்குதுன்னு நினச்சேன். நல்ல வேலை. சப்போஸ் இங்கே வந்தீங்க தண்ணி தாகம் இருக்குது, கண்டிப்பாக எடுக்கும். ராஜஸ்தான் உங்களுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டே இருக்குது, சாப்பாடு ரெஸ்டாரண்ட். நான் காமிச்சல, இது வந்து சின்ன கடை வாங்குறதுக்கு. சரி ஓகே, இதோட வந்து நான் இங்கே கட் பண்ணிட்டு அடுத்தது வெளியே போய் ஜந்தர் மந்தரில் காமிக்கிறேன். ஏன்னா கோபுரமும் ரொம்ப நேரம் எடுத்தால் சூடாயிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிட்டி பேலஸ்லேருந்து அப்படியே நீட்டாக நடந்து வெளியே போய் கொஞ்சம் தூரம் போனால் ரைட்டில் திரும்பினா ஜந்தர் மந்தர் இருக்குது. அங்கே போயிட்டு வெளியே போயிட்டே பார்க்கலாம் வாங்க. இருங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். 1 லிட்டர் தண்ணி நான் வெளியே வாங்கினா 20 ரூபா தான். வேறு என்ன பண்ணுறது, தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லி இங்கே வாங்கினேன். வருங்க, இந்த வாட்டர் பாட்டில் வந்து 70 ரூபா. பட்ஜெட் பேக்கிங்கில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, பட் இங்கே வேறு ஆப்ஷன் இல்லை. தண்ணி தாகம் எடுக்குது பயங்கரமாக. இருங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன். இதை பாருங்க, பேலஸோட ஸ்கூல் இது. இந்த பேலஸ் ஸ்கூல், சிட்டி பேலஸ் ஜெய்ப்பூர். இது அலௌடா தெரியல, சும்மா அப்படியே பார்ப்பீங்க. இது அந்த காலத்துலேருந்து இருக்குது போல இருக்குங்க. இப்போது இது செயல்பாட்டில் இருக்கான்னு தெரியல. டூர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேங்க, ஆனால் இல்லை, இது போயிட்டே இருக்கும் போல இருக்கே பயங்கரமாக. இங்கே பாருங்க, அடுத்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது உள்ளே போனால் இங்கே பிரம்மாண்டமாக நிற்கிது. இந்த ஊருக்கு வந்து பிங்க் சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது. அது எதனால் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இருங்க,
ஃபுல்லாக மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் நிற்குதுங்க. மிலிட்ரி ஆளுங்க யாராவது வந்திருக்காங்களான்னு தெரில. அப்போ இது பெருசாக இருக்குங்க, போயிட்டே இருக்குங்க. இந்த கார் பாருங்களேன், அழகாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி ஒரு செல்ஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். ஓஹோ, அங்கேருந்தே அப்படியே உள்ளே வந்துடலாம் போல இருக்குங்க. அதுதான் எல்லாம் அந்த சைடில் வந்தாங்களா? நான் வெளியே போயிட்டு வரேன். ஓ, இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, சுற்றிட்டு அப்படியே போயிட்டேனா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு அங்கே உள்ளே தெரியுதான்னு தெரில, அந்த இடத்துல வந்து அந்த சில்வர் ஜாடி தெரியுது பாருங்கள், அந்த கங்காஜல் யாத்திரான்னு. அது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்திருக்கணுங்க. நான் அப்படியே வெளியே போயிட்டேன். எப்பா சாமி, இது ரொம்ப பெருசாக இருக்குங்க. இது போதும் எனக்கு தெரிஞ்சு இந்த பேலஸோட வியூ இன்னைக்கு. கூட்டங்க இன்றைக்கி எங்கே போனாலும் செம்ம கூட்டம். அந்த பக்கம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஏரியா போல் இருக்குது. வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில. அந்த கலைப்பொருட்கள் ஷாப்பிங் ஏரியாங்க இது. சும்மா அப்படியே ஓவராலாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பேலஸோட டூர் போய்கிட்டே இருக்குங்க. சுத்த இடம் வந்து பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த பேலஸ் டூரை முடிச்சிக்கலாம். நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், அந்த கேலரி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த மியூசியம் பார்த்துட்டோம். ராஜாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேலஸ் டூர் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது வாங்க வெளியே போயிட்டு நம்ம டைரெக்டாக ஜந்தர் மந்தர் போவோம். ஒரு இடத்துல நான் பேசும்போது சொன்னேன்ல, இந்த ஊருக்கு பேர் வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லி. எதனால் பிங்க் சிட்டின்னு பேர் வந்ததுன்னா, 1878, அதாவது 1878 பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இங்கே வந்தாருங்க. அவர் வரும்போது இந்த மொத்த சிட்டியும் பார்த்தீங்கன்னா பிங்காக பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பிங்க் சிட்டின்ற பேர் வந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ கூட நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்களாம். இதுலேயே பாருங்கள், இந்த சைட்லலாம் அந்த பால்கனிலாம் லைட்டாக பிங்க்கில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, அதனால தான் இது பிங்க் சிட்டி. ஸோ நம்ம இந்த சிட்டி பேலஸோட டூரை பார்த்து முடிச்சிட்டோங்க. அடுத்தது நம்ம இங்கேருந்து டேரெக்டாக போக வேண்டிய இடம் ஜந்தர் மந்தர். எதிர்க்க இருக்குது பாருங்கள், நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன்ல, அது என்னென்னா அப்சர்வேட்ரி. இந்த ஜெய்ப்பூரை டிசைன் பண்ணி கட்டின அதே ராஜா தான் பார்த்தீங்கன்னா சவாய் ஜெய்சிங், அந்த ராஜா தான் இதையுமே கட்டி விட்டுருக்காரு. அவ்வளோ உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால க்ரௌடு பயங்கரமாக இருக்குங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே உள்ளே போகிற லைன் வேறு செம்ம பெருசாக இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கலாமான்னு பார்க்குறேன். நாளைக்கு வந்தால் இவ்வளோ க்ரௌடு இருக்காதுங்க, செம்ம ரஷ் இருக்கேங்க. இல்லை உள்ளே போய் பார்த்துடலாமா? சரி, இன்றைக்கே பார்த்துடலாம். நாளைக்கு என்ன பிளான் எப்படி மாறும்னு தெரியல. சரி, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். இரு, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன். செம்ம கூட்டமாக இருக்குது. ஆஹா, செம்ம வாசனை வருதே நம்ம ஐட்டம் போது. அது பேர் என்ன? மசாலா பூரி. டக்குன்னு வாயில் வரமாட்டேங்குது. பேல் பூரி. க்ரௌடு பயங்கரமாக இருக்குங்க. சரி, நம்ம போய் டிக்கெட் எடுப்போமா? இருங்க, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு பேசுகிறேன். செம்ம கூட்டங்க. ஒரு வழியாக 10 நிமிஷமாக லைனில் நின்று கிட்ட வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் டிக்கெட் வாங்க போகிறோம் கிட்ட. நம்ம கூட்டம் இன்னும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க பாருங்கள், காமிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் லைனில் நின்னாங்க இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு. இப்போ அடுத்தது உள்ளே போகிறதுக்காகமா போகலாம். வாங்க, இந்த பக்கம் போகலாம். உள்ளே போகிறதுக்கு இப்போ கூட்டம் இல்லைங்க, கம்மியாயிடுச்சு. அப்போ பயங்கரமாக கூட்டம் வந்தது, இப்போ கூட்டம் இல்லை. வாங்க உள்ளே போகலாம். சிங்கிள் தேங்க்யூ. அப்சர்வேட்டரி வந்துட்டோங்க உள்ள. அந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு. மேலே செங்குத்தாக கட்டியிருக்காங்க. அது மேலே எல்லாம் வாட்ச் டவர் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஜந்தர் மந்தரோட பிளானுங்க இது. எப்படி இருக்குது, நம்ம எந்த பக்கம் உள்ளே வந்தோம், இங்கே என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க.
இப்போ நம்ம இந்த இன்டர்பிரிட்டேஷன் சென்டரில் தான் இருக்கோம். வந்து இந்த ஸ்பேஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த ஹைடெக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடி பழைய காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லாமே நீங்கள் பார்க்குறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டெலஸ்கோப்போ அந்த மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், இது ஒன்றுத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்குங்க. அந்த ஒரு கோடில் சூரியன் வரும்போது அந்த நிழல் விழும்போது அது ஒரு கணக்குன்னு நினைக்கிறேன். பா, எவ்வளோ படிச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த காலத்தில் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதுதாங்க ஜந்தர் மந்தர். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு அப்சர்வேட்ரினா மாடர்ன் அப்சர்வேட்ரி மாதிரி. நீங்கள் இந்த ஏலகிரி கிட்ட இருக்க வைணவப்பு அப்சர்வேட்ரி, அப்புறம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டெலஸ்கோப்பெல்லாம் வச்சு அப்படியே ஹைடெக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்ச அப்சர்வேட்ரி இல்லை இது. நீங்கள் பார்க்குற இந்த கல்லில் இருக்கிறது எல்லாமே ஒரு அப்சர்வேட்ரி. இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. சீரியஸாக தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ படிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸை பற்றி எந்த டெக்னாலஜி, கூகுள் இல்லாமல், விக்கிபீடியா இல்லாமல் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதாங்க ஜந்தர் மந்தரோட ஒரு டூர். இதை நம்ம இந்த ஜந்தர் மந்தர் இப்போயோடு முடிச்சிக்கலாங்க. செம்ம டயர்டாக இருக்குது. மணி ஆல்மோஸ்ட் 1:30. இன்னும் நம்ம ஹவா மஹால் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏதாவது ஒரு 2 ஃபோர்ட் கவர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது முடிச்சுட்டு வரீங்க டயர்டாக இருக்குது அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்க. இங்கே நான் ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் குடிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இங்கேருந்து அடுத்தது ஹவா மஹால் போகிறேன்னா எங்கே போகிறேன்னு சொல்லி வெளியே போய் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கேமராலாம் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது. எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் பேசுகிறேன், வரேன். இன்னும் ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல? இன்ஸ்டண்ட்டாக வளையல் பண்ணி தராங்க. நீங்கள் சொல்கிற டிசைனு என்ன டிசைன் காமிக்கிறீங்களோ அந்த டிசைனில் உங்களுக்கு வளையல் பண்ணி தராங்க. ஏதோ கூட்டமாக இருக்குது. ஏதோ லெமன் சோடா கொடுக்குறாங்க. நம்மளும் ஒன்று கொடுப்போமா? ஆஹா, வெயில் சூப்பராக இருக்கும். காலிலேருந்து ஒரு 1000 சோடா போட்டிருப்பார் போல இருக்குது. புதினா மரமே வளர்க்குறாரு. சரி, ஓகே. நம்ம லெமன் சோடாவை குடிச்சிட்டு மசாலா நெய் மீட் ஸ்வீட் ரெடி. மொஜிட்டோவா? நம்ம ஊரில் மொஜிட்டோ வாங்கினா 200 ரூபா. இங்கே பாருங்க 30 ரூபா. ஆனால் நல்லாவும் இருக்குது. மேரா பாட்டு. தேங்க்யூ. இவர் கடையில் தான் நான் குடித்தேன். இருங்க நான் காமிக்கிறேன். ஒன்று குடிச்சிட்டேன் ஆல்ரெடி. இவர் கடையில் ஒன்று குடிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி, இன்னொன்று குடிப்போம். நம்ம தான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லையே. அங்கே ஜந்தர் மந்தரில் கூட நான் சாப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னால எதுவுமே சாப்பிடல. கேட்டேன், எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அண்டு அங்கே நீங்கள் சாப்பிட்றதுலேயும் அர்த்தம் இல்லை. எப்படியும் இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குங்க. ஆஹா. ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டு இந்த மாதிரி லிக்விட் டயட்லேயே ஓட்டிட்டோம். மேக்ஸிமம் 70%, ஒரு 30% மட்டும் சாலிட் டயட் சாப்பிட்டுட்டோன்னா அது பல விஷயத்தில் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இதுதாங்க ஜெய்ப்பூரோட இன்னொரு முக்கியமான அடையாளம் ஹவா மஹால். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பேலஸ் ஆஃப் விண்ட்ஸ். எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல 953 ஜன்னல் இருக்குது, 953 விண்டோஸ். இதெல்லாம் வந்து சும்மா அழகுக்காக இல்லை, ஒன்றும் ப்ராக்டிக்கலாக ஆப்ரேட் பண்ணலாம். ஒன்று ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 2-3 விண்டோ ஓப்பனாக இருக்குது. மேலேருந்தெல்லாம் சும்மா குட்டி பாப்பா ஒன்று உட்காந்துருக்கு, யாரோ மேலேருந்து பார்க்குறாங்க. ஸோ இது எதுக்கு அந்த காலத்தில் கட்டினாங்கன்னா 2 விஷயத்துக்காக ப்ராக்டிக்கலாக ராஜாக்கள் கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் இந்த ராஜாவோட ராணிகள் மற்ற லேடிஸ் எல்லாம் பேலஸ்லேருந்து வெளியே வராமல், மற்றவங்க யாரும் அவங்கள பார்த்துடாமல் உள்ளே இருந்தபடி இந்த ஜன்னல் வழியாக வந்து அவங்க இந்த வெளியே நடக்கிற இந்த சிட்டி ஈவெண்ட்ஸு, இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். அது ஒரு விஷயம். இன்னொன்று, சம்மர் டைமில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால இதை நான் சொன்னல பேலஸ் ஆஃப் விண்ட்ஸு, இந்த ஜன்னல்கள் வழியாக அவ்வளோ காற்று உள்ளே போகுமா. இந்த பேலஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லாக இருக்குமா. ஸோ 2 பர்பஸை சால்வ் பண்ணுதுங்க இந்த விண்டோஸ். இது உள்ளே போய் பார்ப்போமா? ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் வந்து இதெல்லாம் என்ன நினச்சிருக்கோம், இதுதான் பேலஸோட ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இது வந்து பேலஸோட பேக் சைடு. பேலஸோட ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் இருக்குது. இது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டாகவே மாறி போச்சுங்க எல்லாருக்கும். இதோட ஆர்கிடெக்சரோட கலர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர் தான் இருக்குமாங்க இதில். இந்த க்ரீனு, பிங்க்கு, மெரூன், அப்புறம் வந்து ஒரு ரெயின்போ இது மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரக்சருக்கு
இந்த ஸ்ட்ரக்சரே எப்படி அவங்க கட்டியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஹனிகோம் தேன்கூடு மாதிரி. தேன்கூடு கிட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பேட்ச் பேட்சாக இருக்கும், அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பேலஸை வெளியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகலன்னா நல்லா இருக்காதுங்க. ஒரு 1/2 hour ஆகுன்றாங்க. போகலாம், நம்மளுக்கு டைம் வந்து 2:40. ஓகேவா? இது பார்த்துட்டு நம்ம ஒரு 3 மணிக்கு வெளியே வந்துட்டு கூட கிளம்புனோன்னா கரெக்டாக 4 மணிக்கு அந்த நாகர்கர் ஃபோர்ட் போயிடலாம். ஏன்னா அது ஈவினிங் டைமில் போயே ஆகணுங்க, மஸ்ட் விசிட். இது உள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த பேலஸ்க்கு தான் 400 ரூபா நம்ம டிக்கெட் எடுத்தோம். ஆனால் இந்த இடத்துலலாம் கம்மி தான். அந்த ஜந்தர் மந்தரும் 52 ரூபா தான், இங்கேயும் 52 ரூபா தான். ஹவா மஹால் அத்தன்டிக் ராஜஸ்தானுங்க. இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த காலத்தில் இங்கே எல்லாம் சிப்பாய்கள் இருந்திருப்பாங்க, யானை குதிரைலாம் கட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியே பழைய அந்த கல்ச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 52 ரூபா. வாங்க உள்ளே போகலாமா? மஹால் உள்ள ஆக்சுவலாக இந்த பேலஸில் ஒரு காமெடி என்னென்னா, பேக் சைடு என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பேக் மாதிரி இருக்குது. உள்ளே போகலாமா? தேங்க்யூ. என்ன 10 நிமிஷம் லேட் பண்ண வச்சுட்டானுங்க. இந்த பாருங்க, இந்த டிக்கெட்டு வாங்கியிருக்கேன் நான் 52 ரூபா தான் கொடுத்தேன். ஒரு டிக்கெட் கேட்டேன், அவன் 15 குவான்டிட்டி போட்டிருக்கான் அந்த பில்லிங்கில். அதுக்காக லேட்டுன்னு சொல்லி பில்லிங்கில் போயிட்டு இது என்னென்னு ரெக்டிஃபை பண்ணணும்னு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகிட்டானுங்க. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஓகே, he said okay. Some mistake. He did some mistake. Thank you. என்ன ஆச்சுனாங்க, நான் 52 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினாங்க. நான் ஒன்று தான் கேட்டேன். அவன் பாருங்கள், அந்த பில் போட்டவன் 15 நம்பர் போட்டிருக்கான், ஸ்கேன் ஆகலையாம். அதனால் டிலே பண்ணி என்னையும் பில்லிங் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆள்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன வந்தது? எனக்கு தான் 10 நிமிஷம் டைம் வேஸ்ட்டு. சரி வாங்க நம்ம இதை பார்ப்போம் ஜாலியாக. மம்மிலாம் வச்சுருக்கானுங்களா? இஜிப்சியன் கல்ச்சர். ஓ, இது என்னடா இது? இது என்ன நிஜமான மம்மியா? இது உள்ளே வச்சுருக்காங்களா? கால வாத்தியங்கன்னு கலக்கிறாங்க. இவருங்க ஒரு இசை கச்சேரியே நடத்துகிறாங்க. நம்ம ஏதாவது தனியாக பே பண்ணால் நம்மளே எங்கே உட்கார வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது போட்டு இந்த இடமே சில்லுன்னு இருக்குங்க, தண்ணி இருக்கிறதுனால. சரி வாங்க உள்ளே போகலாம். அந்த காலத்து படிக்கலுங்க இப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போகிறதுக்கு வழி கீழே பாருங்கள், ஒரு மாதிரி இருக்குது, படிக்கட்டெலாம் இல்லை. ஸோ இதில் வந்து நின்று நீங்கள் இப்படி சிட்டியை பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும், தெரியுதா? இப்போ நான் பார்க்குறேன்னா எனக்கு இங்கேருந்து வெளியே நல்லா தெரியும், போகிற சிட்டியில் நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம். வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் அந்தளவுக்கு தெரிய மாட்டேன், ஏன்னா ஃபேஸ் மட்டும் தான் லைட்டாக தெரியுது பாருங்கள். பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வர்ச்சுவலாக நீங்கள் போய் எட்டி பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க, இப்படி தான் இருக்கும் உங்களோட வியூ. கீழே பார்க்க முடியும், சைடில் பார்க்க முடியும். இது கோப்ரோன்றதுனால கொஞ்சம் ஒய்டாக காட்டுது. பார்த்துட்டிங்களா? அழகாக இருக்கா? குட்டி பசங்க இருந்தால் இது வழியாக எட்டி பார்க்கலாம் போல. சின்ன பசங்களுக்கான விண்டோ, பெரியவங்களுக்கான விண்டோ. சரிங்க, பார்த்தாச்சுங்க. அடுத்தது நான் கடன் இங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறேன். சாப்பிட்டுட்டு நாகர்கர் ஃபோர்ட்டுக்கு கிளம்பி போகலாம், டைம் ஆகுது. அங்கே க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்தது இல்லை அந்த ஜன்னல், இங்கெல்லாம் ஓப்பனாக இருக்குது பாருங்கள். ஸோ வெளியே எடுத்து பார்க்கலாம். கேமரா பத்திரமா பிடிச்சிக்கணும். என்ன பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஹவா மஹாலில் தெரியுறனா? இங்கே பாருங்க, மேலே ஹவா மஹால். உங்கள் தமிழ்நாட்டு வாசு, நேவிகேட்டர் வாசு, ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் ஹவா மஹாலில் இருந்து எவ்வளோ சின்ன படிக்கட் பாருங்க. ஒரு ஆள் தான் ஏறி போக முடியும், மூச்சு மூட்டுற அளவுக்கு இருக்குது இந்த படிக்கட். இன்னும் இங்கே பாருங்க, 6 ஆள் தான் போக முடியும்.
கேமரான்றதுனால உங்களுக்கு ஒய்டாக தெரியுதா? நானே ஃபுல்லாக கவர் ஆகிட்டேன் பாருங்க இந்த படிக்கட்டில். ஆக்சுவலாக இந்த பேலஸோட அற்புதம் பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸு, இந்த வாசப்படி, இந்த கதவு இதெல்லாம் வந்து பழைய காலத்து தான். ஓகேவா? ஈவன் இந்த பேசேஜ் கூட பழைய காலத்து தான். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி. சுண்ணாம்பு இதெல்லாம் பாருங்கள், சிமெண்ட் செவரு கிடையாது, அந்த காலத்து செங்கல் செவரு கிடையாது, சுண்ணாம்பு செவரு. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் வழி. ஸோ பார்த்துட்டோங்க, திருப்தியாக வெற்றிகரமாக ஹவா மாலையும் பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஹவா மால்லேருந்து வெளியே பார்த்தா எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது நேராக ரூமுக்கு தாங்க போகிறோம். பக்கத்தில் தானே, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவோம், ஒரு 600 மீட்டர் தான். ரூமுக்கு போயிட்டு போகும்போது ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவேன். 2 ஆப்ஷன், ஒன்று தயிர் சாதம், அதான் நமக்கு எங்கே போனாலும் செட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து KFCயோட டபுள் டவுன் பர்கர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நாகர்கர் போட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த இடத்துல இருந்தாங்க மேலே நம்ம எட்டி பார்த்தோம், இந்த ஜன்னல் இருந்தால் நம்ம எட்டி பார்த்தோம். இவர்கிட்ட தாங்க வந்து பானிபூரி சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் ஒரு பானி வச்சுருப்பாங்க, இங்கே 4 விதமான பானி வச்சுருக்காரு. இப்போ அடுத்து தைப்பூரி சொல்லியிருக்காரு. காலையில் கிளம்புனவங்க, கிளம்பிட்டு சூப்பராக போயிட்டு 3 இடத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. திருப்தியாக பார்த்துட்டோம். சிட்டி பேலஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஜந்தர் மந்தர் போனோம், அங்கே எல்லாம் அந்த அப்சர்வேட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஹவா மஹால் தான் இருக்கிறதுலே எனக்கு செம்ம திருப்தியாக இருந்தது. அந்த விண்டோஸ் எல்லாம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்த்தோம், உள்ளேருந்து நான் எட்டி பார்த்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டோம், முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour 15 மினிட்ஸ்க்குள்ளே ஏதாவது சாப்பிட்டுட்டு கடகடன்னு சார்ஜ் போடுறது எல்லாத்தையும் என்ன ரீபேக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து நேராக கிளம்பி நம்ம வந்து நாகர்கர் ஃபோர்ட் போகிறாங்க. நாகர்கர் ஃபோர்ட் ஏன்னா ஈவினிங் வந்து அங்கே மேலே போனால் சன்செட் வியூ அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. மணி வந்து 3:30 இருங்க, ஆமாம் 3:23. ஓகேவா? இப்போ ஒரு 20-30 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 hour, ஒரு 4:30க்கு அங்கே போயிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. 4:30க்குள்ளே 5க்குள்ளே போயிட்டோன்னா சன்செட்டை பார்த்துட்டு கீழே வந்துட்டு நைட்டு ஃபுட் என்னென்னு இங்கே நம்ம போய் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம்.